மோட்டோ லாகிங் செட்டப் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக கிளம்ப போகிறோம். நம்மளுடைய பெஸ்ட் ரைடை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஆரம்பிச்சிருக்கோம். பெஸ்ட் சர்வீஸ் முடியாத காரணத்தினால பெஸ்ட் சர்வீஸ் முடிகிறது வரைக்கும் நம்ம ஸ்லோவாகவே போய்க்கலாம். இதுதான் அனுராதபுரம் ரவுண்ட் போன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடம். நம்ம இந்த இடத்துல ரைட்டில் தான் போகணும். போயிடும். பெஸ்ட் ரைடு அன்னைக்கே சம்பவத்தை பண்ணிடுறாங்கடா. இந்த ரோட்டில் நம்ம நேராக போனோம்னு சொன்னால் கொழும்புக்கு போகலாம். இந்த கொழும்பு ரோடு, கொழும்பு அனுராதபுரம் அந்த ரோடு இதுதான். பெட்ரோல் விற்கிற விலைவாசியில் பெட்ரோல் அடித்து ரைடு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 400 தொட்டுருச்சு. ஸ்காட் பாருங்கள் ரோடு எப்படி நேராக இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு ரோடு நேராகவே தான் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக முறிக்க பிடிச்சா டொப்பி ஸ்பீடை செக் பண்ணிடலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். ஸ்காட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா கெட்டப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப நாள் ஆசை, அதோடு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கம் எல்லாமே இன்னையிலேருந்து நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மோட்டோ விலாக் பண்ண போகிறோம் ஸ்காட். ஸோ எவ்வளோ நாள் கனவு, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பிளான் பண்ணி நம்மளுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்குது மோட்டோ விலாக் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து இப்போது ஒரு மாதிரி மோட்டோ விலாக் பண்ணுறதுக்கான செட்டப் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சு நம்ம இன்றைக்கி ரைடு கிளம்ப போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே ஒரு ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரையில் நம்ம பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் சேனலே ஸ்டார்ட் பண்ணுது. பட் நம்மளால் அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாக் பண்ண முடியல. இப்போது ஒரு மாதிரி ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு நிலவரம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்றைக்கி நம்ம ரைடுக்கு போகலாம். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மோட்டோ விலாக் பண்ணலாம். ஸோ ஓகே ஸ்காட், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நம்ம இதுக்கு பிறகு மோட்டோ லாகினை போயிட்டு பார்ப்போம் எங்கே போகிறோம் என்ன அப்படிங்கிறத. நான் மோட்டோ லாகினை உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்காட். வாங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகேங்க, காலையிலே பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து ஃபுல்லாக கழுவி, ஏன்னா இங்கே சரியான மாதிரி தூசி ஃபுல்லாக கழுவி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம பைக்கில் தான் கிளம்ப போகிறோம். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே போகிறோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் மோட்டோ லாகினை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா செட்டப்லாம் முடிச்சிட்டேன். வியூ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இன்னும் செக் பண்ணி பார்க்கல, இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் கூட போகல. இதை தான் ஒரு டெஸ்ட் ட்ரைவாக போக இருக்குது. கிளம்பலாம். ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா லொக்கேஷன் எனக்கு தெரியாது. லொக்கேஷனை போட்டுக்கும். ஓகேங்க, வியூ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மோட்டோ லாகிங் செட்டப் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக கிளம்ப போகிறோம். இந்த க்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளிங்காக யூஸ் பண்ணது தான். பட் பரவாயில்ல, இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு இது யூஸ் பண்ணோம். பிறகு நம்ம க்ளவுஸ் எல்லாம் வாங்கிக்குவோம். ஓகேங்க, நம்மளுடைய பெஸ்ட் ரைடை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஆரம்பிச்சிருக்கோம். பாடா, எவ்வளோ நாள் கனவு. நம்ம சேனலை ஆரம்பத்துலேருந்து பார்க்குற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் இது எவ்வளோ நாள் பிளான் பண்ண ஒரு விஷயம்னு சொல்லி. இதெல்லாம் நடக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். இப்படியெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு சொல்லி. பட் முயற்சி, வாய் வேற வளருதே சந்தோஷத்தில். பட் முயற்சி செய்தால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இதுக்கு ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் என் லைஃப்பில். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே ரைட் போய்க்கிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பலகாமத்துக்கு தான் போய்க்கிருக்கோம். நம்ம நிலாவளியிலேருந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது இந்த ரைடு. அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வரும் நமக்கு. வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்குவாட். நான் தம்பலகாமத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்ன, அங்கே போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் இடையில சொல்கிறேன். ரொம்ப வேகமான போகிறதில்ல, வேகமாக போகலாம் தான். பட் நம்மளுடைய பெஸ்ட் சர்வீஸ் முடியாத காரணத்தினால பெஸ்ட் சர்வீஸ் முடிகிறது வரைக்கும் நம்ம ஸ்லோவாகவே போய்க்கலாம். ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். கைஸ், வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் பெருசாக செக் பண்ணி பார்க்கல மோட்டோ லாகிங்க்கு இந்த ஆங்கிள் சரியாக கேமரா அப்படின்னு சொல்லி. பட் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன். ஆங்கிள் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சரி பண்ணியிருக்கேன். இப்போ ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்கள் ஸ்பாட். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமராவில் வைடு ஆங்கிள் இல்லை, அதுதான் மெயின் பிரச்சனையே. ஸோ ஜூம் ஆகி தான் காட்டுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு வீடியோ தர பார்க்குறேன் ஸ்காட்.
ஸ்காட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நாளில் தான் நம்ம ரைடு போகிறோம். இன்றைக்கி செம்ம ஒரு க்ரௌடாக இருக்குது. ஏன்னா ரோட்டே ஒரே பரபரப்பாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஏங்கிள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஸ்காட். நம்ம மைக்கையும் நம்ம ஒன் பண்ணிக்கணும், கேமராவையும் ஒன் பண்ணிக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனலை அப்டேட் பண்ணலாம். இதுதான் அனுராதபுரம் ரவுண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடம். நம்ம இந்த இடத்துல ரைட்டில் தான் போகணும். போயிடும். இன்னும் சரியாக நமக்கு லொக்கேஷனுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. 20 கிலோமீட்டரை 23 நிமிஷத்தில் போய் ரீச் பண்ணிடுவோன்னு சொல்லி கூகுள் மேப் காட்டுது. அதை விட கூட டைம் தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நின்று கேமராவை செக் பண்ணி ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு பார்த்து போகும்போது எப்படி ஒரு 40-50 நிமிஷம் ஆயிருன்னு நினைக்கிறேன். வர்றாது பெஸ்ட் ரைடு அன்னைக்கே சம்பவத்தை பண்ணிடுறாங்கடா. நம்ம கொஞ்சம் நிதானமாகவே போய்க்கணும். இந்த ரோட்டில் நம்ம நேராக போனோம்னு சொன்னால் கொழும்புக்கு போகலாம். இப்போ கொழும்பு ரோடு, கொழும்பு அனுராதபுரம் அந்த ரோடு இதுதான். ஆக்சுவலாக தம்பலகாமம் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறத நான் ரைட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே இல்லை, சும்மா எங்கேயாவது போகணுமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சரி இந்த பக்கம் போவோம், இந்த ரோடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பஸ்லேலாம் போயிருக்கோம் கொழும்புக்கு போகும்போது இந்த ரோடு வியூவெல்லாம் சும்மா செம்மையாக இருக்கும். ஸோ ரொம்ப தூரம் இன்றைக்கி ரைட் போகலாது, ஒரு 30 கிலோமீட்டர் மாதிரி ரைடு போகணும். எங்கே போகணும் அப்படின்னு யோசிக்கும்போது சரி தம்பலகாமம் போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேங்க. அங்கே போய் பார்க்கலாம், ஏதாவது நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் அதை உங்களுக்கு காட்டுறேன். இல்லைனா இன்றைக்கி ஃபுல்லாமே மோட்டோ வ்ளாக் மட்டும்தான். மறக்காமல் வீடியோவுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மோட்டோ வ்ளாகர் லவர்ஸ், பைக் லவர்ஸ் யாரும் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம மோட்டோ வ்ளாக் பண்ணுவோம். புது புது பைக்காக வாங்குவோம். புது பைக்காக இல்லாட்டியும் செகண்ட் ஹேண்டில் சரி இன்னும் பைக் வாங்குவோம். ஸோ நிறைய பிளான் இருக்குது. நல்லபடியாக அந்த சேனலை க்ரோத் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கெல்லாம் உங்களுடைய ஹெல்ப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ தூரம் வளர போகிறோம் அப்படிங்கிறதே இருக்குது. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிருக்கோம். பெட்ரோல் விற்கிற விலைவாசியில் பெட்ரோல் அடித்து ரைடு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 400 ரூபா தொட்டுருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு நமக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. அதை ஈஸியாக போய் ரீச் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட காலையில் 7 மணிக்கெல்லாம் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம மணிக்கு 8:30 மணி ஆச்சு. 1 ஹவர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு நம்ம ஒரு 14 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு இடமும் நின்று கேமராவை செக் பண்ணுறது, மைக்கை செக் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப டைம் எடுத்துட்டேன். பிரச்சனை அப்படி பெஸ்ட் ரைடப்போ இந்த மாதிரி சில சம்பவங்கள் ஆகும் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வாங்கலை. ஹெல்மெட் வாங்கணும், கோப்ரோன் வாங்கணும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான செலவெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா வாங்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு ஒரே இதாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு பட்ஜெட்டும் இல்லை நம்மக்கிட்ட சொல்லப்போனால். அதனால் ஒவ்வொன்றா தான் வாங்கணும்.